மச்சான் வா மச்சான் வா. இப்பதான் எங்க ஊரெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்படிலாம் இல்லை மச்சான், சிட்டியிலே இருந்து வெறுத்து போச்சு. அதான் லீவு கிடச்சோன்னே 200 கிலோமீட்டர் தாண்டி உங்கள் ஊருக்கே வந்துட்டேன். சரி சரி வா வா, வீட்ல சுட சுட சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். சாப்பாடு வேற லெவல் மச்சான். பீடா ஒன்று போட்டா செம்மையா இருக்கும். அதெல்லாம் இங்க கிடைக்காது. வெத்தலை பாக்கு வேணா இருக்கு, போடுறியா? என்ன மச்சான் பண்ணிட்டு போறாங்க? அதுதான் சுழல் பூ. அது இங்க இருக்கிற எந்த மரத்திலேயோ செடியிலேயோ பூக்கிற பூ இல்ல, அது நரகத்திலிருந்து விழுற பூ. அந்த பூவை பார்த்தா, அந்த பூவை கையில எடுத்து தலைய சுத்தி 3 முறை சுத்தணும். சுத்திட்டு இடது பக்கமா வீசிடணும். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்? அது நரகத்துல இருக்கும் சாத்தான்கள் நமக்கு போடுற வலை. அப்படி பண்ணலன்னா ரொம்ப பெரிய ஆபத்துக்கு ஆளாகணும். என்ன மச்சான் சிரிக்கிற? உன் ஊர் மக்கள் நம்புறாங்க பரவாயில்ல, ஆனா டிகிரி முடிச்ச நீயே நம்புற பாத்தியா? மச்சான் இத விளையாட்டா எடுத்துக்காத. அந்த பூ ஒன்ன ஒரு மாதிரி சுத்த விட்டுடும். சாரி, போதும் போதும், நீ என் காதல ரீல் சுத்தாத. வாடா போலாம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்தாதான்ப்பா இயற்கையை ரசிக்க முடியுது. மச்சான் ஒரே நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க. இரு, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பொறுமையா போயிட்டு வாடா. சுழல் பூ பூ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு என்னென்ன சொல்றான் பாருங்க. டே மச்சான் தள்ளி போ. என் நண்பன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். நான் சொன்னதை நான் கேட்டிருக்கணும். இப்பெல்லாம் டெய்லி என்னை யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். யாரு? நீயா? நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, நீ கேட்டிருக்கணும்ல. மச்சான் சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா. இப்ப நீயும் கூட வந்துரு. வணக்கம் சாமி. நீங்க தான் கால் பண்ணதா? இதுதான் சாமி நடந்தது. Hell of Satan. Come on now. வந்தது உன் நண்பன் இல்ல, அது நரகத்துல இருந்து வந்த சாத்தான். அது உன் நண்பன் வடிவத்துல உன்னை பின்தொடருது. இதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா அந்த கிராமத்துக்கு மறுபடியும் ஒரு சுழல் பூவை கையில் எடுத்து தலையை சுத்தி 6 முறை சுத்தணும். அப்புறம் அந்த பூவை 2ஆ பிச்சு வலது பக்கம் ஒரு துண்டு, இடது பக்கம் ஒரு துண்டு வீசிடணும். இத பண்ணா இந்த சாபத்திலிருந்து நீ தப்பிக்கலாம்.
டேய் மச்சான், தள்ளி போ. அப்போ இது நடந்ததுக்கு காரணமே நான் தானா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நாம இப்போ நரகத்துக்கு போலாமா?